நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல குரு பயிற்சி குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிடர் பாலசித்தர் பாலஜனா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப சிறப்பா இருக்குமா. ஓகே சார், நம்ம இப்போ மேஷராசி நேர்கள் பத்தி பேச போறோம். அவங்களோட இந்த குரு பயிற்சி கிரக நிலைகள் எப்படி சார் இருக்கு? சரி, இப்ப மேசம் என்பது காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் ராசி. இப்போ இந்த காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடம் அப்படின்றது பதவி, பணம், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் மொத்தமாக ஒட்டுமொத்த ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு இடம். அது மேசராசிக்கு வரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு காலமாக இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, மேசத்திற்கு மிகப்பெரிய பாக்கியாதிபதி திரிகோணத்திலே உயர்ந்த ஸ்தானம் சொல்லக்கூடிய மேசத்திற்கு 9ஆம் அதிபதி. அந்த 9ஆம் அதிபதி அடுத்து 12ஆம் அதிபதி. 12ஆம் அதிபதி அப்படின்னாலே தப்பா நினைச்சிடக்கூடாது, விரயஸ்தானம் நினைச்சிடக்கூடாது. அது வந்து இன்னும் உயர்ந்த பதவியை கொடுக்கக்கூடிய, அதாவது இருக்கிறதுலே கடைசி பதவி அப்படின்னு சொல்றது. கடைசி பதவின்னா சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, அந்த மாதிரி ஒரு பதவிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்தானம் தான் 12ஆம் இடம். ஆனால் நம்ம சொல்றது 12ஆம் இடம் விரைய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கிடையாது. அப்போ மேசத்திற்கு 9, 12க்குரியவர். அப்போ அந்த 2 ஸ்தானமும் மக்கள் சேவைக்கான ஒரு உயர்ந்த ஸ்தானம், ஒரு சேவை ஸ்தானம், உயர்ந்த பதவி ஸ்தானம், ஒரு பெருமைக்குரிய ஸ்தானம். இந்த 2 ஸ்தானங்கள், அப்படிப்பட்ட ஸ்தானங்கள் வந்து பொதுமக்கள் என்று சொல்ல 4ஆம் இடம். 4ஆம் இடம் வந்து அது எண்ணங்கள், ஆசைகள், மனசு. முதல்ல 4ஆம் இடம் வந்து வீடு, வண்டி, வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருந்தாலும் பொதுமக்களை வந்து ஒரு திருப்திப்படுத்துறது. பொதுமக்களுக்கு அந்த பதவியிலிருந்து பொதுமக்களை திருப்திப்படுத்தக்கூடியது. அதே நேரம் இவங்க ஒரு சொந்தமாக தொழில் பண்ணி அந்த தொழில் மூலம் அந்த மக்களை வந்து அவங்க தயாரிக்கக்கூடிய பொருள்களில் ரொம்ப பெருமைக்குரிய விஷயமாக அந்த பொதுமக்கள் இவர்கிட்ட தயார் பண்ணுற பொருள் நல்லா இருக்கு, இவர் நடத்தக்கூடிய தொழில் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதை அந்த இடத்துல குரு 4ஆம் இடத்துல கடகராசியில் உச்சம் பெறார். இந்த உச்ச சுபத்துவம் மட்டுமல்ல, அவர் ஒரு தனகாரகன், ஒரு தொழிலை நடத்தினா தொழிலுக்கு நல்ல வருமானம் கொடுக்கிறவர், பேர் புகழ் கொடுக்கிறவர். குரு என்றால் குரு அருள் இல்லைன்னா ஒரு அருளும் கிடையாது. குரு அருள் இல்லை என்றால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப உலக வாழ்க்கையில் எல்லாருக்குமே குரு வந்து நல்ல கல்வி, தனம். இது 4ஆம் இடம் கல்வி ஸ்தானம். அப்ப கல்வியை கொடுக்கிறாரு, தனத்தை கொடுக்கிறாரு, தொழில் விருதியை கொடுக்கிறாரு, பதவியை கொடுக்கிறாரு, புகழை கொடுக்கிறாரு, அந்தஸ்தை கொடுக்கிறாரு. அப்படிப்பட்ட இடம். அப்ப அந்த 4ஆம் இடத்திலிருந்து எல்லாவித சுகபோகங்களையும் கொடுத்தவர் அங்கிருந்து முதல் பார்வையா 8ஆம் இடத்தை பார்க்கிறார் மேசராசிக்கு. அந்த 8ஆம் இடம் என்பது விபரீத ஒரு அதிர்ஷ்டம். 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால எதிர்பாராத விபரீத ராஜ யோகங்கள். அத விருச்சகம் என்பது ஒரு நாட்டுக்கு, ஒரு மன்னனுக்கு இணையாக ஒரு சம்பாத்தியத்தை பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் 8ஆம் இடம். அப்படிப்பட்ட யோகத்தை மேசராசிக்கு உறுதியா கொடுக்கும், பதவியும் கொடுக்கும், பெரிய பதவி, உயர்ந்த பதவியும் கொடுக்கும். அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் எங்க பார்க்கிறாருன்னா 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. புதிய தொழில், எந்த ஒரு தொழில்னாலும் புதிய தொழில், ஒரு கார் ஷோரூம்பு, ஒரு 2 வீலர் ஷோரூம்பு, அதே நேரத்தில் வந்து பெரிய ஒரு இயந்திர உதிரி பாகங்கள், இதெல்லாம் தயாரித்து பெரிய லெவல்ல எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, பெரிய லெவல்ல பண்ணுவாங்க. ஏன்னா 12ஆம் இடம் வந்து வெளிநாட்டு தொடர்பு. அப்ப இவங்க தயாரிக்கிற ஒவ்வொரு பொருளும் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். அப்ப வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் போது அதனுடைய பேர், புகழ், இவருடைய பேர் வந்து உலகம் பூரா போகும். அந்த அளவுக்கு மேசராசிக்காரங்க மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய நிலையில் இருக்கும். அதே நேரத்தில் பதவி, அரசாங்க பதவி என்று சொன்னால் ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, ஹைகோர்ட் நீதிபதி, அதாவது வங்கி எடுத்தாச்சுன்னா வங்கியில வந்து மாநில நிர்வாக டைரக்டர், இப்படியெல்லாம் ஒரு போஸ்டிங் கொடுக்கறது 12ஆம் இடம். இந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு குரு பயிற்சியாக மேசராசிக்கு அமைகிறது. அதுல மாற்றமே இல்லை. மேசம் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப். ஓகே சார், தொழில் பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் எப்படி சார்? இப்ப இந்த 4ஆம் இடம் வந்து மனசுன்னு சொன்னேன். அப்ப மனசுக்கு பிடிச்ச மனைவி கண்டிப்பா உண்டு. இப்ப இந்த குரு பயிற்சி என்பது கடக லக்னத்துல குரு பயிற்சி ஆகுது. அதாவது கடகராசிக்கு குரு பயிற்சி ஆனாலும் கடக லக்னத்திலே தான் அன்னைக்கு விழுகுது. குரு பயிற்சி ஆகக்கூடிய டைம் வந்து கடக லக்னம். இப்படி பாருங்க, ரெட்டிப்பு யோகமா கடகத்து வருது. அந்த அளவுக்கு கடகத்துல வந்து ஒரு பெரிய ஒரு வலிமையோடு இருக்கும்போது குரு வந்து திருமணத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்.
அப்போ குரு வந்து சப்தம பார்வையாக பார்க்கும் பொழுது 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது, அதாவது 5ஆம் பார்வையாக செவ்வாயின் வீட்டை பார்க்கும்போது மாங்கல்ய ஸ்தானம். அப்போ திருமண வாழ்க்கை வந்து எந்தவித பிரச்சனையில மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை உறுதி அமையும். ஓகே சார். இவங்க ரொம்ப நாளா கடன் பிரச்சனையில இருந்திருப்பாங்க. கடன் பிரச்சனைகள் தீருமா? 12ஆம் இடம், அதாவது வேற கடன் ஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் இருக்கு 12ஆம் இடம். அங்க அந்த ஸ்தானத்தை பத்தி அப்போதை சொல்லிட்டு உச்சம் பெற்று குரு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன் கடன் நோய் வம்பு வழக்கு நெருக்கடி எல்லாம் கண்ணுக்கு தெரியாம போய் அப்பா நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அப்ப கடன் கண்டிப்பா நிவர்த்தி. ஓகே சார். இந்த குரு பயிற்சி அப்போ அவங்க எந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்னு சொல்றீங்க? இப்ப இவங்க வந்து இந்த டாக்குமெண்ட் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சொத்துக்கள் வந்து சேருதுன்னு அவசரப்பட்டு ரொம்ப அவசரப்பட்டுருவாங்க. அவசரப்படும் போது அந்த 8ஆம் இடம் வந்து டாக்குமெண்ட் சொல்றது. அந்த டாக்குமெண்ட் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சொத்து அப்படியே மேலும் மேலும் சொத்து பெருகும். சொத்துல எந்த வித பிரச்சனையும் வராது. கண்டிப்பா சார்.